இதுதான் 3D பிரிண்டர் அண்ட் இதுதான் 3D பென். இந்த 3D பிரிண்டரில் இருக்க எக்ஸ்ட்ரூடர் மோட்டாரையும் வச்சு ஒரு பென் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக 3D பிரிண்டர் மாதிரியே பிரிண்ட் பண்ணாது, நம்ம தான் இதை மேனுவலாக பண்ணி பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங் பார்த்துரும். பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல், அது கீழே பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபிலமெண்ட், அது கீழே பார்த்தோம்னா 3D பென், அதுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட், அடுத்த சார்ஜ் போடுறதுக்கு ஒரு கேபிள். இவ்வளோ தான் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலமெண்ட் அப்படியே பிரித்து எடுத்துட்டு இந்த 3D பென்னுக்கு மேலே டாப்பில் ஒரு போர்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி கேபிளையும் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல நமக்கு PLA-வா ABS-ஆ அப்படின்னு கேட்கும். 2 பட்டன் மூலமாக அந்த PLA அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல எப்போ 190 டிகிரி இல்லைனா 200 டிகிரிக்கு மேலே போதோ அப்போ வந்து கிரீன் லைட் எரிய ஆரம்பிக்கும். இந்த கிரீன் லைட் எரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதாவது ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு 2 பட்டன். இந்த ஃப்ரண்ட் பட்டன் அமுத்தணும் அப்படின்னா ஃபிலமெண்ட் வந்து முன்னாடி மூவ் ஆகும், அதாவது இதுக்குள்ளே இருக்க மோட்டர் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும். அப்போ வந்து நமக்கு இந்த நாசில் சூடாக இருக்கனால ஃபிலமெண்ட் வந்து மெல்ட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட்டாக மெல்ட் ஆன பிளாஸ்டிக் நமக்கு வரும். இதை நம்ம தேவையான டிராயிங் அப்படியே நம்ம வரைஞ்சிட்டே வந்துடலாம். இப்போ கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது, நம்ம டிராயிங் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல கரெக்டான பொசிஷனில் நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த பட்டனை அமுக்கணும்னா இந்த மோட்டர் நிற்கிறது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸில் ஒரு 5 mm சுற்றுச்சு அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து அப்படியே மேலே வந்துடும். அப்போ வந்து நமக்கு ஃபிலமெண்ட் லீக்கேஜோ ஃபிலமெண்ட் கிளஸ்டர்ஸோ ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் பின்னாடி இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் அமுக்கணும்னா மோட்டர் வந்து பின்னாடி சுற்றி நமக்கு வந்து ஃபிலமெண்ட் வெளியே வந்துடும். நம்ம அடுத்து ஃபிலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைடர் எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்பீடு, அதாவது மோட்டரோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. எவ்வளோ டக்குன்னு இப்போ நம்ம பெரிய சர்ஃபேஸ் வரையணும் அப்படின்னா மோட்டர் ஸ்பீடு ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா கடகடாக நம்ம வரைஞ்சலாம். இல்லை இப்போ காம்ப்ளிகேட்டடான சைஸு கரெக்டாக வரையணும் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக வச்சுக்கிட்டு பொறுமையாக வரையலாம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த 3D பெனில் இருக்குது. இப்போ இதை டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பெண்ணை நான் ப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இப்போ க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை மோட்டர் அமுக்கணும் அப்படின்னா மோட்டர் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஃபிலமெண்ட் இன்சர்ட் பண்ணணும். இப்போ ப்ளூ கலர் ஃபிலமெண்ட் இன்சர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டேன், அப்படியே நல்லா ஃப்ளெக்சிபிளாக நமக்கு இது வந்து ஏற்கனவே 3D பிரிண்டரோட பெட் அப்படின்னால இது நமக்கு ஈஸியாகவே வந்துருச்சு வெளியே. இப்போ இவங்க கொடுத்துருக்க அந்த யூசர் மேனுவலில் இந்த பென் அப்படியே 45 டிகிரியில் வச்சு அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக ஒட்டும், அதாவது பெட்டோட கரெக்டாக ஒட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 45 டிகிரியில் வச்சு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 3Dயில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா சும்மா 2Dயில் அப்படியே பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சைக்கிளோட பார்ட்ஸு, அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை, அப்புறம் பார்த்தோன்னா ஈஃபில் டவர்லாம் அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மேலே அப்படியே நம்ம அப்படியே வச்சு வரைஞ்சிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உண்மையான ஈஃபில் டவர் வரணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை இந்த சைக்கிள்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. அதே சமயம் இந்த ஈஃபில் டவரும் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை, இந்த சைக்கிள், இந்த ஈஃபில் டவர் எல்லாமே தனித்தனி பார்ட்ஸாக பிரிண்ட் பண்ணி எல்லா பார்ட்ஸுக்கும் ஒன்றா வச்சு மறுபடியும் அதே கலரை வச்சு நம்ம அப்படியே ஓவர் கோட்டிங் கொடுத்தோம்னா அது வந்து ஒட்டிக்கும். டவர் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தனித்தனி பார்ட்ஸாக பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஈஃபில் டவர் இந்த சைக்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 775 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. இதோட லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. அங்கே உங்களை பார்க்குறேன். பாய்.